சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை காண்பதற்காக தினமும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்றேன். என் குழந்தையே, நீ உன்னுடைய வாசல் தெளிக்கும் பொழுது செய்கின்ற இந்த ஒரு விஷயத்தால் என்னால் உள்ளே சரியாக வர முடியவில்லை. அப்பா வந்ததும் மன நிறைவாக வர முடியாமல் அப்படியே திரும்பிச் செல்கின்றேன். நான் உள்ளே வந்தாலுமே முழுமையான மன நிறைவு எனக்கு கிடைப்பதில்லை. ஏனென்றால் உள்ளே வருவதற்கு முதலில் பார்ப்பது உன்னுடைய வாசல் அல்லவா? வாசலில் இருக்கின்ற கோலங்கள் தானே என்னை உள்ளே அழைத்து வரும். நான் சொல்கின்றதை மட்டும் நீ நேரில் கலந்து தெளித்து விட்டால், அதாவது நான் சொல்கின்றதை மட்டும் நீ நீரில் கலந்து தெளித்து விட்டால் போதும். நிச்சயமாக நான் நிரந்தரமாக உன் இல்லத்திற்குள் தினமும் வந்து கொண்டே இருப்பேன். நான் உன் சாய் அப்பா, நான் மட்டுமே வர வேண்டும் என்பதற்காக இதை உன்னிடம் சொல்லவில்லை. நீ இப்படி செய்தால் எல்லா தெய்வங்களுமே உன்னை ஆசிர்வதிக்க ஓடோடி வருவார்கள். யாருடைய இல்லத்தின் வாசல் இந்த அளவிற்கு தூய்மையாக இருக்கின்றதோ, யாருடைய இல்லத்தின் வாசல் இந்த நீரை தெளிக்கின்றார்களோ, அங்கே தெய்வங்கள் ஓடோடி வருவார்கள். அவர்களை அங்கே இழுத்து வரும். நீ எதுவும் செய்யாவிட்டாலும் கூட தெய்வங்கள் தானாகவே அங்கே வந்து நிற்பார்கள். என் குழந்தையே, நீ எத்தனை பூஜைகள், எத்தனை விரதங்கள் எல்லாம் செய்கின்றாய், எத்தனை கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் தெய்வங்களுக்காக நீ மேற்கொள்கின்றாய். ஆனால் ஏதாவது சிறிய விஷயங்கள் இது போன்று நீ கோட்டை விட்டு விடுவதாலோ என்னவோ சில சமயங்களில் உன்னுடைய பூஜைகள் எல்லாம் நிறைவேறாமல் போய்விடுகின்றது. அப்பா, எத்தனை விஷயங்களை உனக்கு சொல்லி கொண்டுத்தான் இருக்கின்றேன். இதையெல்லாம் செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நிறைய விஷயங்கள் உனக்கு தெரிவித்து கொண்டு இருக்கின்றேன். என் குழந்தையே, இவற்றை எல்லாம் தெரிந்து கொண்டு இப்போதெல்லாம் நிறைய மாற்றங்களை உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய மனதிலும் செய்து கொண்டே இருக்கின்றாய். இதனால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. அப்பா சொல்வது நீ செய்வது தவறு என்று நான் சொல்லவில்லை. தெரியாமல் தான் நீ செய்து கொண்டிருக்கின்றாய். ஒரு முறை உன் அப்பா உனக்கு சொல்லிவிட்டேன் என்றால் நிச்சயமாக அதையும் நீ செய்ய ஆரம்பித்து விடுவாய். ஏனென்றால் நான் உன் இல்லத்திற்குள் வருவதில் நிச்சயமாக உன்னை விட வேறு யாருக்கும் சந்தோஷம் இருக்க முடியும். என் குழந்தையை, நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் முதலில் தெளிவாக இவர் சொல்கின்றார்கள் என்பதற்காக நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தை ஒருபொழுதும் மாற்றிக்கொள்ளாதே. சரி எது தவறு எது என்று உனக்கு தெரியும் அல்லவா? அதை வைத்து நீ எல்லாவற்றையும் செய்தால் போதும். உன் அப்பா நான் சொல்லும் பொழுது கூட உனக்கு சந்தேகங்கள் வருகிறது என்றால் உனக்கு தெரிந்த பெரியவர்களிடம் சென்று நீ கேட்டுப்பார், இப்படி செய்யலாமா என்று. என் குழந்தையே, அவையெல்லாம் உனக்கு நல்லதை மட்டுமே நான் எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றேன். அதுபோலத்தான் நீ எல்லா விஷயங்களிலும் முன்னேற்றத்தை கண்டு கொண்டும் இருக்கின்றாய். என் குழந்தையே, முன்னேற்றங்கள் என்பது வாழ்க்கையில் முதலில் ஏற்படாது. முதலில் உன்னுடைய மனதில் ஏற்படும். நீ செய்கின்ற செயலில் ஏற்படும். என்ன நடந்தாலும் தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிடும். இதுவரை நடந்த பிரச்சனைகளில் எத்தனை பிரச்சனைகளை நீ எளிதாக சமாளித்து வந்து கொண்டிருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப் பார். என் குழந்தையே, 1000 கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற மனப்பாங்கு இப்பொழுது எல்லாம் இந்த அப்பாவை கண்டவுடன் உனக்கு வந்து விடுகின்றதல்லவா? இதோ நாம் அப்பா வந்துவிட்டார், நமக்கு நல்ல வாக்கு தரப்போகின்றார், அவர் சொல்கின்ற வாக்கிலே நிச்சயமாக நமக்கு நல்லது தான் நடக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்து விட்டதல்லவா? எதற்காகவோ எல்லாமோ நேரத்தை செலவழித்து கொண்டிருந்த என் குழந்தை, இப்பொழுதெல்லாம் உன் அப்பா ஆசீர்வாதத்தை, உன் அப்பாவான பார்ப்பதை, உன் அப்பா ஆனவன் வாக்கினை கேட்பதற்கும் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பதிலேயே பாதி நேரத்தை செலவித்து விடுகின்றாய். என் குழந்தையே, மற்றவர்களிடம் நீ சொல்லும் பொழுது அவர்களுக்கு இது வேடிக்கையாக தெரியலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் பொழுது அவர்களும் இந்த அப்பாவை தேடி ஓடோடி வருவார்கள். திடீரென்று ஒரு தெய்வம் தெரிந்தவுடன் வைத்து கும்பிடுவார்கள். இவர்களுக்கு எல்லாம் என்ன நடக்கப் போகின்றது என்ற சந்தேகம் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது. அவர்களுக்கு நல்ல பதில் தருகின்ற விதமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறப்போகின்றது. அதை உன் அப்பா நான் முன்னின்று மாற்றி காட்டப் போகின்றேன். நீ ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கினால் நிச்சயமாக அருகில் இருப்பவர்களும் உன்னை பார்த்து மாறிவிடுவார்கள். என் குழந்தையே, வாசல் தெளிக்கும் பொழுது முன்பெல்லாம் சாணத்தை கலந்து தெளிப்பார்கள். அது எத்தனை தெய்வ கடாட்சமான செயல் தெரியுமா? மகாலட்சுமி தாயானவள் அத்தனை தூய்மையாக இருக்கின்றாள். இல்லத்தை தேடி ஓடோடி வருவாள். தெய்வத்தை எங்கே எங்கே குடியிருக்க ஆசைப்படும் அந்த வாசலை தாண்டி செல்வம் அவர்களுக்கு மனம் ஈர்க்கப்படும். என் குழந்தையே, இப்பொழுதெல்லாம் அந்த சாணத்தை எங்கேயும் பார்க்க முடிவதில்லை. எல்லோரும் இப்பொழுது முற்றத்தையே காணாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே முற்றும் முன் போன்ற இடங்களில் எல்லாம் தரையாக மாறிவிட்டது. பெண் குழந்தை, இனி நீ இப்பொழுது எல்லாம் தண்ணீரை காலையில் தெளித்துவிட்டு கோலமிட்டு சென்று விடுகின்றாய். கோலத்தில் என் குழந்தை மஞ்சளையும் குங்குமத்தையும் வைக்கும் பொழுது உன்னுடைய குலதெய்வமும் மற்ற தெய்வங்களும் உன் இல்லத்திற்குள் வருவார்கள் என்று
அப்பா ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கின்றேன். அதை மறக்காமல் எப்பொழுதும் நீ பின்பற்றி வா என் குழந்தையே. அதற்கு முன்னால் நீ தெளிக்கின்ற நீரை வெறும் நீராக இருப்பதை விட அதில் கொஞ்சம் மஞ்சளை கலந்து நீ தெளிப்பாயானால் நிச்சயமாக இந்த சாயப்பாவாகிய நான் உன் இல்லத்திற்குள் வெளியில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் இருக்காது. என் மீது நீ அன்பு வைத்து என்னை அழைக்கின்றது. எனக்காக மஞ்சள் நீரான மஞ்சளை அதிகாலையே தெளித்து இருக்கின்றது என்று நான் ஓடோடி வருவேன். நீ செய்கின்ற பூஜைகள் எப்படி தெய்வங்களுக்கு விருப்பமானதாகி உனக்கு காட்சியும் கொடுத்து உனக்கு அருளும் கொடுக்கின்றார்களோ அதுபோலத்தான் உன் இல்லத்தின் வாசலில் இத்தனை மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் பொழுது அவர்கள் உன் இல்லத்தை விட்டு வேறு எங்கும் சென்று விட முடியும். உன்னை தாண்டி வேறெங்கும் செல்ல நினைத்தால் கூட இவை எல்லாம் அவர்களை உள்ளே கொண்டு வந்து சேர்த்துவிடும். உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் உள்ளே இருக்க முடியாமல் பதற்றத்தோடு பறந்தோடும். என் குழந்தையே, நீ மஞ்சள் நீரை தெளிக்கும் பொழுதே தீய சக்திகள் எதுவுமே உன் இல்லத்திற்குள் வருவதற்கு பயந்து அங்கேயே சென்றுவிடும். என் அன்பு குழந்தையே, இவையெல்லாம் நீ செய்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதாவது அத்தனை சிறிய பலனாக உனக்கு இருக்காது. உன் வாழ்க்கை நீ அடைய முடியாத எல்லா விஷயங்களையும் உனக்கு மிக விரைவாகவே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப்படும். இவற்றையெல்லாம் நீ கண்கூடாக காணும் பொழுது வாழ்க்கையில் நாம் செய்திருந்தே மிகப்பெரிய தவறு என்ன, நாம் தெய்வங்களை எல்லாம் வெளியிலேயே நிறுத்தி விட்டோமே என்பதை நிச்சயமாக உணர்வாய். தெய்வங்களை வரவழைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என்னுடைய பிள்ளைகளுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். கடவுளை வணங்குவதும் விழுந்து விழுந்து கும்பிடுவதும் மட்டுமே பக்தியாக விடாது. என் குழந்தையே, அவர்களின் மீது உனக்கு உண்மையான நம்பிக்கை இருக்க வேண்டும். எதையெல்லாம் செய்தால் அவர்கள் இங்கே வருவார்கள் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். ஆடம்பரமாக செலவு செய்வதை விட இது போன்ற சிறு சிறு விஷயங்கள் அவர்கள் மனதை குளிர்வித்து உனக்கு நல்ல ஆசைகளை வழங்க வைக்கும். அப்பா சொன்ன இந்த விஷயமும் அப்படித்தான். அது உன் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு உதவப் போகிறது என்பதை நீ கண்கூடாக காணப்போகிறாய். இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் வெளியே போவதை நீயே அதனை கண்கூடாக உணரவும் போகின்றாய். ஏனென்றால் அதனால் நீ அடைந்த துன்பங்கள் ஏராளம் அல்லவா. அவை செல்லும் பொழுது உன் இல்லத்தில் இருக்கின்ற துன்பங்களும் தானாகவே குறைந்து விடும் அல்லவா. என் குழந்தையே, இதனால் வாழ்க்கை நிச்சயமாக நல்ல முன்னேற்றம், நல்ல செல்வ செழிப்பினையும் அடைந்து விடுவாய். சாயப்பா, என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் என்பதை நீ உணர்ந்ததனால்தான் இன்று என் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். என் மீது நம்பிக்கை வைத்து கேட்கின்ற ஒவ்வொரு வாக்கும் நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் உன் அப்பா உன்னிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. என் குழந்தைக்கு எனக்கு இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒருபொழுதும் எனக்கு இருந்தது கிடையாது. நீ மனதார செய்கின்ற எல்லாவற்றையும் அப்பா அன்போடு தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை மறந்து விடாதே. இன்று நாளை உன் வாழ்க்கை நடக்க இருக்கின்ற அனைத்திலும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நீ செய்ய நினைக்கின்ற விஷயம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை தர காத்து கொண்டிருக்கிறது. என் குழந்தை, வாழ்நாள் முழுவதும் நான் பொறுப்பெடுத்து கொண்டாலும் இன்றும் நாளையும் நடக்கவிருக்கின்ற நிகழ்வுகளை நீ உனக்கே நல்ல மாற்றங்களை தென்படும். அப்பாவினை வாக்கினை கேட்டு முடித்துவிட்ட பிறகு உன் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி செய்தியை உன் வீடு தேடி வரும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் சொல்வதை நீ தினமும் உன் வீட்டு வாசலில் தெளித்து கொண்டு வா. நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் நிச்சயமாக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் கிடைத்தே தீரும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.